அம்மா நீ இப்படி அமைதியா இருக்கிறதுனாலதான் அவர் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. என்னமா பண்ண சொல்ற? ஓ, இவ்வளவுக்கு நீதான் காரணமா? இதெல்லாம் உன் வேலை தானா? ஏய், எல்லாம் நீ கொடுக்குற இடம்டி. இருங்க. நீ சும்மாரு. நிறுத்துங்க. இத பார், அவங்க என்னுடைய கெஸ்ட். அவங்கள அவமானப்படுத்தினா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீட்ல இருக்கிற மனுஷி யாரோ ரோட்ல திரியறவளுக்கு வடிச்சு கொட்டுற வேலைக்காரி இல்ல. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு? நான் யாரும் இல்லதான். ஆனா இந்த பொம்பளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அத பத்தி இந்த வீட்ல யாராவது சின்னதா ஃபீல் பண்ணீங்களா? ஆமா, டயனாவுக்கு பிறந்த நாள். ஃபீல் பண்ணிட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்துச்சு ஒரு தேவாங்க. அது டயானாவா? ஏய், அத பத்திலாம் நீ பேசக்கூடாது. நீங்க அடிச்ச கூத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு மேல அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு நடந்தா என்ன பண்ணுவ? அப்ப தெரியும். ஏய், தேவையில்லாம இந்த குடும்ப விவகாரத்துல நீ தலையிடாத. உன்னை என்னைக்கும் தலை முழுகியாச்சு. அதுக்கு பதிலா தான் பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டீங்களே. இன்னைக்கு இந்த வீட்ல நீங்க இருக்கிறதுக்கு கூட நான் தான் காரணம். அத மறந்துடாதீங்க. ஏதாவது ஏடா குணம் பண்ணீங்க அவ்வளவுதான். என்ன மிரட்டுறியா? இத்தனை நாளா இங்க வளர்ந்துட்டு எங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் அந்த வீட்டுல போய் இருக்கேன்னு பில்டப் பண்ண. அங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இந்த வீடு இது வரைக்கும் என் பேர்ல பத்திரம் பண்ணல. சரியான சுயநலக்காரி தானே நீ? முதல்ல அதுக்கு வழி பண்ணு, அப்புறமா வந்து நாட்டாம மாதிரி பஞ்சாயத்து பண்ணலாம். திவ்யா, நீ ஏமா இவர்கிட்ட பேசிட்டு இருக்க? நீ கிளம்புமா. இப்படிலாம் சொன்னா நான் கோச்சுக்கிட்டு போயிடுவேன்னு நினைச்சிட்டாரா? இந்த வீட்ல என்ன தப்பு நடந்தாலும் நான் அதை கேட்பேன். இவங்க என் அம்மா. அவ அம்மானா நான் அப்பா. அப்ப ஏன் பேசி தானே கேட்கணும். எதுக்கு இப்ப அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி கேடு கெட்டவெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தா உங்களையும் சேர்த்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறியா? கண்டிப்பா நடக்கும். கண்ட கண்ட ராட்சசி எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டீங்க, நடக்கிறதே வேற. அம்மா, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுமா, நான் பாத்துக்கிறேன். போங்க.